டிஃபிகல்ட்டிஸ் போகும். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஈவன் தோ நம்ம க்ளோஸ்ட் ஒன்ஸ் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணாலோ இல்லை அட்வைஸ் பண்ணாலும் கூட என்னடா இது வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் எவ்வளோ சொன்னாலும் கூட. ஸோ நான் அந்த டைமில் சில தெரப்பி ஜேர்னலை நான் எழுத ஆரம்பித்து 4 days ஆச்சு. ஸோ இதன் மூலம் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நான் சொல்லலை. லைக் ஒரு விதமான ஒரு பீஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகலாம். ஸோ இது மட்டும் ஒரே விதமான இது கிடையாது. சில பேர் டான்ஸ் ஆடி அவங்களோட மைண்டை கொஞ்சம் வந்து காம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் லைக் க்ளீன் பண்ணால் அவங்களுக்கு ரூம் க்ளீன் பண்ணால் ஒரு மாதிரி மைண்ட் காம் ஆகும். ஸோ எனக்கு இந்த ஜேர்னல் எழுதுறது மூலம் லைக் உண்மையாலுமே என் மைண்டு கொஞ்சம் வந்து காம் ஆச்சு. ஸோ நான் டிஃபிகல்ட்டிஸ் கோ த்ரூ பண்ணும்போது இது எனக்கு உதவுச்சு. ஸோ நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ஜேர்னல் எழுத ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே எழுதுங்க. ஈவன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லாதது கூட அந்த நோட்டில் எழுதுங்க. லைக் டைரி கூட மெயின்டைன் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்திரிச்சோடனே அதில் எழுத ட்ரை பண்ணுங்கள். இப்போ நானே நோட் போட்டு தான் எழுதுகிறேன். ஸோ கொஞ்ச நாள் நானும் டைரிக்கு மாற்றி கொஞ்சம் ஃப்ளெஜ்டாக இனிமேல் மார்னிங்லேருந்து எழுதணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.